ஏண்டி குழந்தைய போன பார்த்துட்டு வாரமே சொன்னா டாக்டர் சும்மா செக்கப் ஊருக்கு டேட் பேசிட்டு கொடுத்தாங்க. சுத்திட்டு நீ இருக்க இவ்ளோ லேட்டா வந்தா கொஞ்சமாவது உன்னை தான் பொறுப்பு திட்டுவாங்க. இருக்கா? நம்ம ஏதாவது உடம்ப நாம சொன்னா தானே என் மேல எரிஞ்சு பார்த்தாகணும். எரிஞ்சு விழுவ இனிமேலாவது ஓரமா உட்காருங்க, ஏன்பா கலெக்டர் வராரு. ஒரு வேலை விஷயமா என்னடி முக்கியமான வேலை? அம்மா சத்தம் போடாம ஓரமா உட்காருமா, கலெக்டர் வராரு. ஏங்கா அந்த கலெக்டர் எதுக்கு இப்ப இங்க வராரு? தெரியலையே. கலெக்டரே, அக்கா இங்கே இரு வர. அப்பா இங்கதான் இருக்காங்க. அம்மா நில்லுமா, கலெக்டர் உள்ள போயிருக்காரு, இப்ப யாரும் பார்க்க முடியாது. நான் ஐயாவோட மருமகையா? நீங்க யாரா இருந்தா என்னம்மா, கலெக்டர் வெளியே வரட்டும், நீங்க உள்ள போங்க. இத்தனை நாளா இவளுங்களாலதான் பிரச்சனைனா இப்ப இந்த கலெக்டராலையும் பிரச்சனையா? எல்லாருமா சேர்ந்து கூட்டு குழப்பமா பண்றீங்க. இருங்க உங்களை வச்சுக்கிறேன். ஆமா கங்கா. அப்பா வாங்க தம்பி. வணக்கம் ஐயா. உட்காருங்க தம்பி. பரவாயில்லைங்க ஐயா, உட்காருங்க. ஐயா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் தம்பி. ஆபரேஷன் முடிஞ்சு என் குலதெய்வம் கங்காதேவி அருளால நான் ஆரோக்கியமா இருக்கேன் தம்பி. ஐயா உங்களுக்கு மேஜர் ஆபரேஷன் நடந்திருக்கு. எனக்கு யாருமே சொல்லல. கங்கா உங்களுக்கு சொல்லியிருப்பான்னு நினைச்சேன். ஏமா முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லலையா? இல்லப்பா, இங்க இருந்த சூழ்நிலையில என்னால சொல்ல முடியல, மன்னிச்சிருங்கப்பா. தம்பி, நான் நெஞ்சு வலின்னு கீழே சாஞ்சதும் இவங்கெல்லாம் என்ன பண்றது என்ன செய்யறதுன்னு புரியாம ரொம்ப பயந்து போயிட்டாங்க. இவங்கள சொல்லி தப்பில்லை. ஐயா என் அம்மா அப்பாவுக்கு விஷயம் தெரியாது. நானே இப்பதான் கேள்விப்பட்டேன். உங்க வீட்டுல விசாரிச்சுட்டு அப்படியே இங்க வரேங்க. தம்பி, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். அதுக்கிடையில நீங்க வந்து என்ன பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தம்பி. ஐயா அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா? வேண்டாம் தம்பி, இப்போ ஒன்றும் ஃபோன் பண்ண வேண்டாம். அவங்க மெதுவா வந்து பார்த்தாலே போதும். அவங்களுக்கு சிரமம் கொடுக்க வேண்டாம். நான் நல்லா தானே இருக்கேன். சரிங்க, நான் கிளம்புறேங்க. தம்பி, கல்யாண வேலையெல்லாம் நல்லா நடக்குதா? நான் இங்க வந்து படுத்ததுனால எல்லா வேலையும் அப்படியே கிடக்கு. ஏமா, நம்ம பிள்ளைவாழ் பத்திரிக்கை வாங்கிட்டு வந்துட்டாரா? இன்னும் 2 நாள்ல வாங்கிட்டு வரேன்னு சொன்னாருப்பா. ஐயா கல்யாண வேலையை பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இப்போதைக்கு உங்க உடம்பு குணமாகணும், அதான் முக்கியம். வேணும்னா முகூர்த்தத்தை கூட தள்ளி வச்சுக்கலாம். வேண்டாம் தம்பி, இதுவே ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. என் உடம்புக்கு ஒண்ணாகாது. நான் நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கேன். எப்படா வீட்டுக்கு வருவோன் இருக்கு. ஐயா நீங்க அவசரப்பட்டு வீட்டுக்கு போக வேண்டாம். முழுசா குணமானதுக்கு அப்புறம் இங்க இருந்து போங்க. எங்க எல்லாருக்கும் உங்க ஆரோக்கியம் தான் முக்கியம். ஆமாம்பா, எனக்கும் அதுதான் சரின்னு படுது. எனக்கு உங்களை நினைச்சாலே பயமா இருக்குப்பா. நீங்க வீட்டுக்கு வந்தாலும் சும்மா இருக்க மாட்டீங்க, எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்வீங்க. டாக்டர் வேற உங்களை நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காருப்பா. டாக்டர்னா அப்படித்தாம்மா சொல்லுவாங்க. நமக்கு வீட்டுல எவ்வளவு வேலை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா என்ன? ஐயா சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். சரி தம்பி, உடம்பு பார்த்துக்குங்க. வரேங்க, வரேன். உங்களுக்கு சாப்பிட கஞ்சி கொண்டு வந்திருக்கேன், இருங்க தரேன். இந்தாங்கப்பா சாப்பிடுங்க. ஏய் இரு இரு இரு. ஐயாக்கு என்ன கொடுக்குற? கஞ்சி கொடுக்குறேன் அண்ணி.
உன்னை யாரு கொடுக்க சொன்னது? எங்களுக்கு கொடுக்க தெரியாதா? ஓ இஷ்டத்துக்கு கொடுத்து ஐயா உடம்புக்கு ஏதாவது ஆயிட்டா? கிளவஞ்சி, ஏமா இவ்வளவு கோவப்படுற? இல்ல மாமா, உங்களுக்கு கஞ்சி கொடுக்கறதுக்காக நான் காய்ச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ள இவங்களுக்கு என்ன அவசரம் தான் கேட்டேன். சரி, நீ கொண்டு வந்த கஞ்சியும் கொடு, நான் 2 கஞ்சியும் குடிக்கிறேன். 2 கஞ்சி ஒட்டாது மாமா. என்னம்மா சொல்ற? இல்ல, நான் கொண்டு வந்தது பார்லி கஞ்சி, கங்கா கொண்டு வந்தது அரிசி கஞ்சி, அதான் ஒட்டாதுன்னு சொன்னேன். அப்பா, நீங்க அன்னைக்கு கொண்டு வந்த கஞ்சியை குடிங்க, இதை அப்புறமா குடிக்கலாம். கொடுமா. ஜெயச்சந்திரா, ஜெயச்சந்திரா, உன்னை பார்க்கறதுக்கு உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க, வெளியில வா. ஜெயச்சந்திரா, டேய் ஜெயச்சந்திரா, என்னடா தலையில அடிபட்டிருக்கு? யாரா அவன் அடிச்சது? சொல்றா, போலீஸ் அடிச்சாங்களா? சொல்லண்டா. எதுக்கு வந்தீங்க? நான் உயிரோட தான் இருக்கேன், இன்னும் சாகல. செத்து போன தகவல் வரும், அப்ப வாங்க. போங்க. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? எதனால உனக்கு தலையில அடிபட்டுச்சு? சொல்லுப்பா, சொல்லுடா. கங்காவுக்கும் என்ன அரெஸ்ட் பண்ண கலெக்டருக்கும் கல்யாணம் நடக்க போறது எல்லாத்தையும் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க. அத கேள்விப்பட்டதும் மனசு தாங்கலம்மா. செத்து போலான்னு செவத்துல முட்டிக்கிட்டேன். ஜெயில் வார்டன் என்ன தடுத்துட்டாரு. கங்காவோட சேர்ந்து வாழ்றதுலயும் தோல்வி, கங்காவை விட்டு சாகிறதுலயும் தோல்வி. அட பாவி, அந்த கங்காவுக்காக நீ சாகிறதுக்கு கூட போயிட்டியாடா? உனக்கு எங்களை விட அந்த கங்கா மேலதான் பாசமா? ஏண்டா, உன்னை இந்த கோலத்துல பாக்குறதுக்காக நான் பெத்தேன். ஏமா, எல்லாத்துலயும் தோத்து போன எனக்கு எதுக்குமா ஜெயச்சந்திரன் பேர் வச்சீங்க? அந்த கலெக்டர் கங்காவுக்கு பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்க 2 பேரும் என்னமா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? உனக்காக நான் என்னடா பண்ணல? என் பையன் குற்றவாளி இல்ல. ஜெயச்சந்திரனுக்கு நீங்க கங்காவை கொடுத்தே ஆகணும்னு ஐயா கிட்ட நான் எவ்வளவோ போராடிட்டேன்டா. நான் நாச்சியார் அண்ணியே எதிர்த்து பேசி நீ எப்போது பார்த்திருக்கியா? உனக்காக நான் உங்களை கை நீட்டி பேசிட்டேன்ப்பா. இப்ப கூட கலெக்டருக்கு கங்காவை கொடுக்க கூடாது, எனக்கும் என் பிள்ளைக்கும் பதில் சொல்லுங்கன்னு சொல்லி ஐயா மேல பஞ்சாயத்துல புகார் கொடுத்துட்டேன்டா. டேய், ஐயாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு. இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சது. ஐயா ரொம்ப நொந்து போயிருக்காரு. மறுபடியும் பஞ்சாயத்து புகார்னு போனா ஐயாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு உங்க அம்மா ரொம்ப பயப்படுறா. கொடுத்த புகாரையே வாபஸ் வாங்கணும்னு நினைக்கிறா. பஞ்சாயத்துல வச்சு ஏமா ஐயாவோட பிரச்சனை பண்றீங்க? ஐயாவுக்கு மேல மேல கோவம் தான் வரும். நீ பஞ்சாயத்து வைக்கிறதுனாலயோ வாபஸ் வாங்குறதுனாலயோ ஐயா மனசு மாற மாட்டாருமா. ஆமாப்பா, நாம தான் மனசை மாத்திக்கணும்.
அதுக்காகத்தான் அம்மா உன்னை பார்க்க வந்தேன். நீதான் ராசா இந்த சங்கடத்தை தாங்கிக்கணும். என்னால முடியாதுமா. சாவ கூட தாங்கிப்பேன், ஆனா தோல்வியை தாங்க முடியாதுமா. எனக்கு என் கங்கா வேணும். கங்கா தான் என் கனவு, என் எதிர்காலம், என் சுவாசம், எல்லாமே எனக்கு கங்கா தான்மா. டேய், உணர்ச்சி வசப்படாத, கொஞ்சம் அறிவுபூர்வமா யோசி, அவசரப்படாத. நான் இருக்கேன். போதும்பா, போதும். என்ன சமாதானப்படுத்தாதீங்க. முதல்ல போய் கங்காவை பாருங்க, கங்கா கிட்ட பேசுங்க. கங்கா ரொம்ப நல்லவ. ஐயா வார்த்தையை மீற முடியாம அவ அடங்கி கிடக்குறா. என்ன வந்து ஒரே ஒரு தடவை பார்க்க சொல்லுங்க. நான் கங்கா கால்ல விழுந்தாவது இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன். போமா, கங்காவை பார்த்துட்டு வந்து என்ன பாருங்க. இது எதுவுமே உங்களால முடியலனா முதல்ல என்ன வெளியே எடுங்க. நானே கங்காவை பார்த்து என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். ஏன்பா, இது வரைக்கும் எதுக்காக என்ன வெளியே எடுக்கல? ஏன்பா, இது வரைக்கும் எதுக்காக என்ன வெளியே எடுக்கல? சொல்லுங்கப்பா. டேய், நானும் எவ்வளவு முயற்சி பண்ணடா, ஆனா முடியல. போய்ப்பா, போய். நான் நம்ப மாட்டேன். கொலை பண்ணவன், கொள்ளையடிச்சவன் எல்லாருக்கும் ஜாமீன் கிடைக்குதே. எந்த தப்பும் பண்ணாம நான் உள்ள இருக்கேன்பா, எனக்கு ஜாமீன் கிடைக்கலையா? நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். அப்பா, உண்மையை சொல்லுங்க. நான் வெளியே வராம இருக்கிறதுக்கு ஏதாவது திட்டம் போடுறீங்களா? எனக்கு உங்க மேல சந்தேகமா இருக்கு. என்னங்க இவன் என்னென்னமோ சொல்றா? என் புள்ள சொல்றத பார்த்தா எனக்கு உங்க மேல சந்தேகம் வருது. டேய், என்ன பாத்த நீ அவன் கூட சேர்ந்து என்ன சந்தேகப்படுற? டேய் ஜெயச்சந்திரா, உன்னை ஜாமீன்ல எடுக்கணும்னு நான் எவ்வளவு முயற்சி பண்ணிருக்கேன் தெரியுமா? ஆனா கலெக்டர் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறதால பெயில் கிடைக்க மாட்டேங்குதுடா. டேய், நீ எனக்கு ஒரே புள்ள, நீ இல்லாம வியாபாரம் பண்றதுல எவ்வளவு சிரமமா இருக்கு தெரியுமா? உண்மையை சொல்லணும்னா இப்ப எனக்கு நஷ்டம் தான். அப்படி இருக்கும்போது ஒன்ன நான் உள்ள வச்சிருப்பேனாடா? எனக்கு எந்த சமாதானமும் வேண்டாம். கலெக்டர் இல்ல, அந்த கடவுளே வந்தாலும் கங்காவை நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அந்த கலெக்டரா நானு பாத்துறேன். எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அந்த கலெக்டர் தான் ஏதோ சதி பண்ற மாதிரி தெரியுது. அந்த கலெக்டரோட நான் மோத போறேன். அம்மா, இப்ப நீங்க போங்கம்மா. இனிமே வெறும் கையோட என்ன பார்க்கவே வராதீங்க. வந்தா கங்காவோட வாங்க, இல்லைன்னா பெயிலோட வாங்க. போங்க போங்க. கங்கா அந்த கலெக்டருக்கா இல்ல இந்த ஜெயச்சந்திரனுக்கான்னு பாத்துறேன். இளவஞ்சி, பத்திரத்தை பார்த்து அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க? அக்கா, எப்படியோ அக்கா, என் உசுர கையில புடிச்சுக்கிட்ட ஐயாவோட கைரேகி இதுல பதிச்சுட்டேன். இப்ப இதை எங்க பாதுகாப்பா வைக்கிறதுன்னு தான்க்கா தெரியல. ஏன் ஐயா வீட்லயே வைக்க வேண்டியதானே? இத ஐயா வீட்ல வைக்க சொல்ற? அங்க நாச்சியாரத்தை குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பாங்க. எங்க வச்சாலும் சரி, அத்தை கண்ணுல பட்டுடும்க்கா. அப்ப ஏன் வீட்ல வச்சிடலாம்? வேண்டாம்க்கா, திருட தலையாரி வீட்ல ஒளிஞ்ச கதையே ஆயிடும். இதோட சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு உனக்கு தெரியுமா?
ஐயாவோட மொத்த சொத்தும் இப்ப இதுலதான் இருக்கு. இத உன்கிட்ட கொடுக்க முடியாதுக்கா. அப்படியே ஐயாவோட மொத்த சொத்தையும் உன் பேர்ல மாத்திக்கிட்டா நான் என்ன பண்றதா? அடி பாவி, என் மேல உனக்கு அவ்வளவுதான் நம்பிக்கையா? சரி, இந்த பத்திரத்தை வைக்கிறதுக்கு வேற எந்த பாதுகாப்பான இடம் இருக்குன்னு நீ நினைக்கிற? சுப்புலட்சுமி வீடு? கங்கா வீட்லயா? ரெண்டும் ஒண்ணுதான்க்கா. இது கங்கா வீட்ல இருந்தாதான் யாருக்கும் சந்தேகம் வராது. வச்சது வச்ச இடத்துலயே இருக்கும். தேவைப்படும் போது நம்ம எடுத்துக்கலாக்கா. ஏன் இளவஞ்சி ஐயா வீட்ல சொத்தை அடிச்சிட்டு சுப்புலட்சுமி வீட்ல பத்திரத்தை வைக்கலான்னு சொல்ற? அக்கா, ஐயா வீட்ல கொண்டு போய் வச்சோன்னா ஒருவேளை ஐயா இத பாத்துட்டாரா? நான் செத்தேக்கா. இந்த பத்திரத்தை சுப்புலட்சுமி வீட்ல யாருக்கும் தெரியாத இடத்துல ஒளிச்சு வைப்போம். ஒருவேளை பத்திரத்தை கண்டுபிடிச்சிட்டா சுப்புலட்சுமி மாட்டிக்கவா, நாம தப்பிச்சுக்கலாம். பத்திரத்தை கண்டுபிடிக்கலன்னு வையி, தேவைப்படும் போது நாம எடுத்துக்கலாம். எப்படி இந்த இளவஞ்சியோட திட்டம்? பிரமாதமான திட்டம் தான். ஆனா கங்கா வீட்டுக்குள்ள நீ எப்படி கொண்டு போய் வைப்ப? அதான் நீ இருக்கியேக்கா. சுப்புலட்சுமி வீட்ல எல்லா இடமும் உனக்கு தெரியும். இத எந்த இடத்துல ஒளிச்சு வச்சா யாரு கண்ணுக்கும் படாதுங்கிறதும் உனக்கு தான் தெரியும். எல்லாம் சரி, ஆனா கங்கா வீட்டுக்குள்ள எப்படி போறதுன்னு தெரியலையே. அக்கா, நீ என்ன ஒண்ணுமே தெரியாத சின்ன குழந்தைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? சுப்புலட்சுமி வீட்டோட சாவி இப்போ உன்கிட்ட தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். சாயங்காலம் அவங்களால விளக்கேத்த முடியலனா உன்னை விளக்கேத்த சொல்லி கொடுத்துருக்காங்க. பேசாம போய் வீட்டை தொற. அதுங்கெல்லாம் ஆஸ்பத்திரியிலே கிடக்குதுங்க. இப்போதைக்கு எவ்வளவு வரமாட்டாளுங்க. வாக்கா. பாத்தி, உன்கிட்ட இருந்து என்னால தப்பிக்கவே முடியாது போல இருக்கே. தெரியுதுல, வாக்கா. வந்துட்டேன். சுப்புலட்சுமி வீட்டையும் உனக்கு சுத்தி காமிச்சிட்டேன். இன்னும் இந்த பத்திரத்தை ஒளிச்சு வைக்கிறதுக்கு உனக்கு இடம் கிடைக்கலையா? அக்கா, இது என்ன சாதாரண பத்திரமா? என் மாமா வீட்டு சொத்து எத்தனை கோடி தெரியுமா? இத சுப்புலட்சுமி குடும்பம் பாத்திர கூடாது. அதுக்குதான் நல்ல இடமா தேடிட்டு இருக்கேன். தேடு தேடு. என்னது கேட்டு திறந்திருக்கு? ஐயோ, இங்க போலாம்.